இன்ஸ்டாகிராம்லையா? எதுலையோ ஒன்றும் போட வேண்டியதுதான். இதெல்லாம் என்ன பாட்டு? அப்படி குத்துறனால தாங்க போகுது. அப்புறம் வேற என்ன பண்ண முடியும்? சேரதா இப்படி இது பண்ணி விடுங்களேன். அப்படிலாம் பண்ண மாட்டேன். எனக்கு எந்த தோணுல வளரணுங்கள நான் இதுக்கு மேலே வளர மாட்டேங்க. எனக்கே போயிட்டேன். என்ன நினச்சிட்டேன் கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தா அதுலேயே அழகாக இருக்கும். எங்கே நம்ம இதாக இருக்கும் டைமே இல்லை. டென்ஷன் ஆகுது பாப்பா. டைம் இல்லை பாப்பா. சரி பிடிச்சிக்கோங்க. சோப்புனாலும் வாங்கி போய் யூஸ் பண்ணுங்க. ஐப்ரோவே பாருங்க. சோப்பெல்லாம் வாங்கி போய் யூஸ் பண்ணுங்க. இப்போ இல்லை 5ஆம் தான் பண்ணிட்டேன். ஏன் பிறந்தநாள் அன்றைக்கி தான் லான்ச்சு. ஸ்டிக்கர் அடிக்க கொடுத்துருக்கேன். ஸ்டிக்கர் வரும் 8 விதமான சோப்பு. இதுதான் போட டைம் இல்லை. சோப்புக்குலாம் டைம் இருக்கும். அதாவது வாயிலே வடை சொல்லுவோம். நல்லா டைட்டாக குடிங்க. இந்த சேரை இதுக்கு பின்னாடி அது முடியாது. ஷோ பாப்பா அது முடியாது. கை வேற எனக்கு வலிக்குது. அந்த சேரங்க வலிக்குது. அந்த சேரங்க அச்சோ இப்படியெல்லாம் பிராங்க் பண்ணா நான் என்ன பண்ணிட்டேன். நல்லா இங்கே பிடிக்கணுங்க. வலிக்குது போகுது. ஆயில் அவ்வளோ இருக்கு ஸ்கின்ல. மூஞ்சில வருதுங்க. சாப்பிட்ற ஆயில்லாம் எங்கே போகும்? எண்ணெய் மூஞ்சில வருதுங்கிற நான் எண்ணெயே தேக்கிறதாங்க. கொடுமையே கொடுமையே. அன்னைக்கு எடுக்கலையா? போன வாரத்தில் அது கேட்டு போறீங்கல்ல? ஆமாம். அதுக்கப்புறம் வர அது போலீஸ் தரமாக ஃபேஷியல் பண்ணிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். சாயந்தரம் தானே வந்தீங்க? ஆமாம் இதே டைம் தான். அந்த அம்மா தான். அது பெரிய ஃபேஷியலா? 3000 ரூபா ஃபேஷியல். 2 மணி நேரம் டு 3 மணி நேரம் ஆகுது. அவ்வளோ நேரம் நம்ம உள்ள பக்கத்தில் ஜாலியாக கற்றுக்கோங்க. அவங்களுக்கு அங்கே இப்போ ட்ரெஸ்ஸும் அதிகமாக இருக்குல்லங்க. போனப்போ இது பண்ணி வச்சுட்டு இருக்கவும் இல்லை. வம்பல் இருக்கிறதுக்குள்ளே கிளம்பி வர்றது. ஒரு கூட ஆயில் வேற இருக்கு. எங்கே தொட்டாலும் வலிக்குது. அந்த கை வேற வலிக்குது. என்னங்க வேலை செஞ்சீங்க? வலிக்குது வலிக்குது. பத்தியா என்ன என் வேலையை ஒரு நாளைக்கு செய்வியா? நான் என் வேலையை நீங்கள் ஒரு நாளைக்கு செய்வீங்களா சொல்லுங்க. உங்கள் வீட்டில் ஆயில் பஞ்சமே இல்லை. இருங்க எதிர்க்காது. இப்போ வயசான காலத்தில் எதிர்த்தா வலிக்குது. நைட்டு 9 மணிக்கு போனால் உடம்பு எதுக்கு ஏதாச்சும் பவுல் வச்சா பரவாயில்ல. அதை மட்டும் குடிச்சிருவீங்க. வேற பாலில் கலக்கி குடிச்சிட வேண்டியதான். பாலில் கலக்கி குடிக்கிறீங்களா? அதையும் ஒரு நாளைக்கு ரெடி பண்ண போகிறேன். சரிங்களா? வாங்காம மட்டும் எதுவும் பேசுறீங்க. அவன் குடிச்சோன்னா உடம்பே இருக்கணும். ஒரு பேக்கெட் தீரத்துக்குள்ளே ஃபுல்லாகிடணும். அப்புறம் மாதிரி வெயிட் லாஸ் நம்மகிட்டே வந்து கேட்கணும். ஆமாம் அப்படி இருக்கணும். எப்படிங்க வெயிட்டை கம்மி பண்ணுறது? ஏங்க நல்லா வெயிட்டெல்லாம் கம்மி பண்ண வேண்டாம். வெயிட் ஏறினால போகுது. நான் செய்கிற வேலைக்கு தானாக வெயிட் கம்மியாயிடும். ஏன் அந்த அளவுக்கு இந்த மூட்டை சமைக்கிறீங்களா? 10 கிலோ 20 கிலோ வெயிட் போட்டு தானே பண்ணுவோம். ஆளோ 10 கிலோ ஒரு வேலையாங்க. போய் அந்த ஒரு நாளைக்கு வேலை செய்யணும். நல்லா எல்லாம் தாண்டி தாங்க வந்திருக்கேன். பீஸ் இருக்குல்ல, பீஸ் தூக்கிட்டு வந்து போடணும். அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு தானே இங்கே வந்து நிற்கணும். இன்னைக்கு வந்து ஜாலியாக உட்காந்து கதை பேசிட்டு இருக்கேன். கஷ்டப்பட்டாதான் எல்லாம் கஷ்டமும் பட்டுதான் இருக்கேன். இல்லை இதுதான் இந்த பக்கம் திருப்பிட்டாங்க. சைடில் போயிடுச்சு. ஹைட் பண்ணுறோம். என்னடா ஹைட்டே ஆக மாட்டேங்குதுன்னு இப்போ மட்டும் முடிஞ்ச பிறகு எல்லாமே பண்ணி என்ன பண்ணுறது? குனிஞ்சு குனிஞ்சு இறக்கிட்டு போய்க்குதுங்க. சொட்டையாக போனாலும் பரவாயில்ல. புழு வெட்டு இருக்கும்போது புழு வெட்டு மேலே தம்பி இருக்கிறதா? ஆமாம். வேலைக்கு போகாதீங்க. ஏன் வேலைக்கு போறீங்க? என்ன கஷ்டம்? கஷ்டமா இல்லை, சேஃப்டி தான்.
அப்புறம் என்ன அப்புறம் வேற நல்ல வேலையா தேடி போக வேண்டியது ஏன் அதை போய் கஷ்டப்படணும் உங்களுக்கு வந்து ஒரு வேலை செய்யணும்னா ஒரு தடவை எடுக்கணும் தெரியுங்களா உங்க வீட்டு என்ன மேட்சிங் தான் போடுவீங்களா இல்லப்பா ஏ பாத்தீங்களா உங்களுக்கு தாங்க அடிக்கிறாரு உங்களுக்கு தான் ஃபோன் பண்றாரு சொன்னல 12 மணிக்கு வச்சிருக்கேன் உங்க கல்யாணத்துக்கு சோழி கொடுத்து பேசு எனக்கு போசக்கு வந்து சொல்லிட்டீங்க சோனி வந்து போயிடுங்க அன்னைக்கு 80 ரூபாய் நான் தரணுமா? ஆமா பல்கா எடுத்து கொடுங்க அடுத்து ஷாம்பு வாங்கிட்டு போங்க நீ எனக்கு உடம்பு ஏறுமா அது முதல்ல அந்த இதை வாங்க சரியா போச்சா 110 ரூபாய் ஷாம்புலாம் வேண்டாம் இதெல்லாம் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன் உங்க வீட்டுக்கு வாங்கி கொடுங்க நல்லதுங்க போட்டு இருக்குங்க அப்புறம் இறங்குறதுக்குலாம் நான் கேட்க மாட்டேன் ஏறுறது மட்டும் தான் பார்க்கலாமா சத்தியமா சொல்றேன் நான் சொல்றேன் அந்த டப்பாவை நான் ஃபுல்லா குடிச்சேன்னா எனக்கு உடம்பு இந்த டப்பால குடிச்சா உடம்பு ஏறாதுமா பெருசா தர அது குடிச்சு உடம்பு ஏறிட்டே இறக்குறதுக்குலாம் நான் வழி சொல்ல சரி, கேட்க பார்க்கலாம். உடம்பு ஏறுறதுக்கு தான் சரி பார்க்கலாம் பார்க்கலாம் சரி பாய்